எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 677 பக்கம், சங்கீதம் 12:5. எல்லாரும் எடுத்துப்போமா? வாசிப்போம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீரர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வசனத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரை தொட்டு பிட்டு ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசும் ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படுவீராக. நாளிலே கூட ஆலயத்துக்கு வந்து கர்த்தருக்கென்று உற்சாகமாக கொடுத்த காணிக்க தசமாகலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியின் தலைப்பாக அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் இது 5வது செய்தி கேட்கிறோம். ஏழை பாழாக்கப்பட்டது குறித்து பேசணும். முதலாவது பெருமூச்சு குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசினார். பாழாக்கப்பட்டதை குறித்து கர்த்தர் பேசினார். சீருகிற அவனுக்கு விலைக்கு காக்கிறத பற்றி பேசினார். ஏழைகள் சிறுமை ஆண்டவர் அந்த தலைப்பிலே கர்த்தர் பேசினார். இன்று அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னோடு கூட எடுத்துக்க 3 குறிப்பு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேகமாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அங்கேயும் இங்கும் சிதறடாக்காமல் என் வசனத்தை கவனிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கர்த்தர் எங்கே சொன்னார், யாருக்கு சொன்னார் என்று முதலாவதாக பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பக்கம் 34 பழைய ஏற்பாடில் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை யாருக்கு சொன்னார்னா யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார். முதலாவதாக ஆண்டவர் சொன்ன, யாக்கோபு வாஸ் எ யங் மேன். யாக்கோபு ஒரு வாலிபனாக இருக்கிறான். அவனை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து. பக்கத்து பஸ் சொல்லுங்க, என்னவா? நான் உன்னோடே இருந்து. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாரு. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளும் உன்னை கைவிடாவதில்லை என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்தவதாக. அப்போ ஆண்டவர் யாக்கோபு அவன் ஒரு வாலிபனாக இருந்த காலத்திலே அவனை ஆண்டவர் சந்தித்து அவனுக்கு ஆண்டவர் உன்னை காத்து உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். முதலாவதாக நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து என்ற இதிலே நான் பேசுகிறேன். பாருங்க, அப்போ டு whom God will be with him and protect. யாரோடு கர்த்தர் இருந்து பாதுகாப்பார். பக்கத்தில் யாரோட கர்த்தர் இருப்பாருங்க? யாரோட கர்த்தர் இருப்பாரு? சொல்ல மாட்டேங்க. யாரோட கர்த்தர் இருந்து பாதுகாப்பாரு? யாரோடு இருந்து கர்த்தர் காப்பாற்றுன்னா those who obey father and mother command. தகப்பன் தாயின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிற வாலிபர் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நிச்சயமாக காத்து ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவாராம்? சுகமாக இருக்க பண்ணுவார். ஆமென். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவர் அவனை காத்து, ஆண்டவர் அவனோட இருந்து அவனை காக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, யாக்கோபு
கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். நீங்க ஆதியாகமம் 28:7 பார்த்தீங்கன்னா அதுல சொல்ல பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்பா சொல்றாரு, நீ என்ன பண்ண, போ, அம்மா சொல்றாங்க போ அப்படின்னு. போறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஊரெல்லாம் சுற்றி திரும்பி வீட்டுக்கு வராம அப்பா அம்மா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணான்னா போனான். ஸோ யாக்கோபு கீழ்ப்படிந்து அவன் போனதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை சந்தித்தார். ஆமென். போகிற அவனை தன் தகப்பனையும் தாயும் விட்டு, தன் பிறந்த வளர்ந்த எல்லாவற்றையும் விட்டு அவன் போகிறவனாய் காணப்பட்டான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ தனியா போகல, நான் உன் கூட வரேன். ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்காக உன் கூட இருக்கிறேன்? உன்னை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன். காரணம் என்ன? அவன் கீழ்ப்படிந்தான். பக்கத்துல சொல்லுங்க, அவன் கீழ்ப்படிந்தான். நினைக்குங்க, எங்கங்க எங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா அம்மா இந்த இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணா, கீழ்ப்படியணும். பாருங்க, ஒரு வார்த்தை காண எபேசு 6:1 அழகாக பவுல் சொல்லுவார் பாருங்க, பக்கம் 269, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம் சொல்றாரு. இப்போ கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். சிலருக்கு கீழ்ப்படியதுல ஒரு டைலமா இருக்கும். அம்மா ரட்சிக்கப்படலையே, அப்பா ரட்சிக்கப்படலையே, நான் எப்படி கீழ்ப்படியுது? அவங்க சொல்றது எப்படி நான் ஃபாலோ பண்ண முடியாது. கர்த்தருக்குள்ளதான் என்ன பண்ணும், கீழ்ப்படி. இப்போ அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவருடைய அன்பு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அன்பு தெரியாது, ஏதோ நீ மாறிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, இயேசுவே மாறிட்ட, அதனால உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்குறேன், ஒரு நல்ல பொண்ணா பார்க்குறேன்னு சொல்லி, கிறிஸ்தவ தான் ஆகிட்டல, கிறிஸ்தவனா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி போய் பாடு தேடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பிடிச்சி கிறிஸ்தவனா பார்க்கக்கூடாது, கிறிஸ்து உடையவனா பார்க்கணும். ஆமே, கிறிஸ்துக்குள் இருக்கிறவனாய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று தாய் தகப்பனை கீழ்ப்படிந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரி, அம்மா அப்பா, எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு ரட்சிக்கப்பட்டுச்சு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரட்சிக்கப்பட்டுச்சு. கல்யாணக்காரர் வரும்போது சொல்லிடுச்சு, அபிஷேகம் பண்ண பெற்ற பெண்ணு, ஏசையிலே ஞானஸ்நானம் எடுத்த பொண்ணு, ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல வருமானம் வசதியாக இருக்கிற பெண்ணு. உங்கள் அப்பாட்ட சொல்லிடுச்சு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் இப்போ கிறிஸ்தவம் ஆகிட்டேன். அதில் என்னமா இருக்குது, உன்னை கிறிஸ்தவ மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. அல்லையோ சொல்ல மாட்டீங்களே? கல்யாணம் சொல்கிற சந்தோஷப்பட மாட்டீங்களாங்க? வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் சந்தோஷமான காரியம். என்ன காரியம்? கல்யாணம். சிலர்லாம் உட்காந்து யோசிக்கிறத பார்த்தா அதை என்னைக்கு பண்ணோம் அன்னைக்கு இருந்த சந்தோஷமா போயிடுச்சு. சில முகத்தெல்லாம் பார்க்குற, அதையே கேட்குறீங்க பாஸ்டர், நல்லா இருந்த என்ன, சந்தோஷமா இருந்த என்ன, சுதந்திரமாய் பறந்து கொண்டிருந்த என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம்ன்ற ஒரு கூட்டுக்குள்ள போட்டு என்னை அடைச்சிட்டு இன்னைக்கு நான் மாட்டின்னு தவிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சிரிக்கிறத பார்க்கறத பார்த்தாலே எனக்கு தெரியுது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். பாருங்க, அவங்க அப்பா ஒரு கிறிஸ்துவ மாப்பிள்ளையா பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டார். அவன் யாரு என்ன எதுவுமே விசாரிக்கவே இல்லை. அந்த இடத்துல அந்த மகள் நின்று என்ன பண்ணிருக்கணும், ரட்சிக்கப்பட்ட வேணும், ஆவிக்குரிய சபைக்கு போகிற வேணும், என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட வேணும், என்ன மாதிரி ஆண்டவரை நேசிக்க வேணும், அதில் நின்று வாங்கிடும். ஸோ அப்போ எந்த விஷயத்தில் கீழ்ப்படியணுமோ அந்த விஷயத்தில் கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ பேர் ட்ராக் மாறி இருக்கு, அப்படி தானே கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமே. ஓகே, பாருங்க, அப்போ அவர் பெற்றோருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் யாக்கோபு பாருங்க ஒரு கீழ்ப்படிந்தான். என்ன கீழ்ப்படிந்தான்னா, நீங்க 28:2 நீங்க பாத்தீங்கன்னா சொல்றது, வாசிங்க மைக்கில், எழுந்து புறப்பட்டு பதான் ஆறாமல் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திற்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அப்புறம் அவருடைய கட்டளைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தான். ஆமே. கீழ்ப்படுகிற யாக்கோபோடு கர்த்தர் ஏன் இருந்தான்னா,
தன் தகப்பனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிவனாய் காணப்பட்டான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல பாருங்க, அப்போஸ்தலர் 5:32 பாருங்க சொல்ல பாருங்க, அவர் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருன பரிசுத்தாவியும் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க மேல 29 பார்த்தீங்கன்னா, பேதுரு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிற பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கு. இப்போ ஒரு தகப்பனை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன தருகிறார்னா பரிசுத்த ஆவியை தருகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட தைரியமா நீங்க கேட்கலாம், ஆண்டவரே நீ ஏன் எனக்கு பரிசுத்த ஆவியை தர மாட்டீங்க, எந்த விஷயத்துல நான் இன்னும் கீழ்ப்படியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உண்மையாகவே அவங்க என்ன பண்ணுவாரா, தம்முடைய ஆவியினால நிரப்புவார். ஆமென். பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். இப்போ மனுஷருக்கு சில பார்த்தா மனுஷருக்கு கீழ்ப்படிவாங்க, மனுஷரை பிரியப்படுத்தி செய்வாங்க, அப்படிலாம் செய்யவே கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, ஆவியை தருவாரா. நீங்க 1 சாமுவேல் 15:22 பார்த்தீங்கன்னா, அங்க சாமுவேல் சொல்லுவார் பாருங்க, 22 வாசிங்க மைக்ல. அதற்கு சாமுவேல் பக்கம் 360. அதற்கு சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று. அதற்கு சாமுவேல் 22ஆம் வசனம் 22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஓ சிலர் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு காணி போட்டுறோம்ப்பா, கரெக்டாக எல்லாம் செய்தரும்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. இல்லை, கீழ்ப்படுகிறது தான் கர்த்தர், அது உத்தமம். கீழ்ப்படுகிறது தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா கீழ்ப்படுகிறவர்களாய் காணணும். ஏன் யாக்கோபோடு ஆண்டவர் இருந்தார், நான் உன்னோடு இருப்பேன்னா அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை காப்பேன். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சிங்க, கர்த்தர் உங்களை காத்து சுகமா இருக்க பண்ணணுமா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா கர்த்தருக்கு எப்பவுமே கீழ்ப்படியுங்க. கர்த்தருக்குள்ளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்க. எல்லா விதத்துலையும் நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆவியை தந்து ஆவியான உங்களோடு இருந்து வழிநடத்துவார். ஒவ்வொரு படியும் நீங்க கீழ்ப்படியும் போது எந்த படியில் இருக்கீங்களோ அடுத்த படிக்கு உங்களை கொண்டு போகிறது ஆவியானவர் தான். அதை நீ ஞாபகம் வைத்துங்க. உங்களுடைய சாமர்த்தியமோ உங்களுடைய பலனோ உங்களுடைய திறமையோ ஒன்றுமே என்ன பண்ணாது, உங்களை மேலே கொண்டு போகவே போகாது. கர்த்தரை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவரே என்னை நடத்துங்க, என் கூட இருங்க என்று ஜெபிக்கும் போது, அவருக்கு வார்த்தை கீழ்ப்படியும் போது, அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமே. ஒரு நாள் வரும், நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எட்டாவது உயரத்திலே உங்களை வைத்து இருப்பார். ஆமே. அது காரணம்னா ரொம்ப சிம்பிள், கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கீழ்ப்படியறதே கிடையாது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதனாலே வருகிற விளைவுகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் வருகிற ஜென்ரேஷன் திருந்துற பாடு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் கீழ்ப்படிபடி கிருபை செய்ய வரார். அப்போ யாரோடு கர்த்தர் இருப்பார்னா, ஒரு வாலிபனோடு கர்த்தர் இருந்தார். அவன் யார் என்றால் கீழ்ப்படுகிறவன். அவன் யாருன்னா கட்டளைக்கு அவன் கட்டளையை கை கொள்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் நாமத்தை உண்டதா பாருங்க. அப்போ நம்ம தொடர்ந்து நாம் அதை தியானிப்போமானால், அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் கீழ்ப்படைந்து போனான் பாருங்க. போன உடனே அங்க ஆண்டவர் அவனுக்கு என்ன அந்த வார்த்தைகளை நீங்க படிப்பீங்கன்னா, ஆதியாகமத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன காண்பித்தார்னு பாருங்க. யாக்கோபு பாருங்க 10வது அந்த வசனத்துல, அவன் போக பிரயாணம் பண்ணினா 11 ஒரு இடம் வந்த உடனே சூரியன் அஸ்தமான உடனே அவன் என்ன பண்ணான்னா அங்க ஒரு படுத்து கொண்டு இருந்தான். அப்போ அவன் ஒரு சொப்பனத்தை கண்டு, அங்க என்ன 12 சொல்லுது, ஒரு ஏணி வாசிங்க, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது.
அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, பாருங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, அவன் பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீர் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்க, நியூஸ் நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா இடமும் எப்படி இருப்போம்? பரம்பி இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, உன் சந்நிதி எப்படி இருக்குமா? பூமி தூளை போல இருக்கும். உன் சந்ததிகளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எதுக்குள்ள? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள் என்ன பண்ணறான்? வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் அப்படியே சொப்பனத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட இருந்து உன்னை காத்து நான் சொன்னது செய்யும், உன்னை கைவிடாது இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு மனிதன் ஒரு ஆண்டவருடைய அந்த கீழ்ப்படிதல் உடவனாக அவன் கீழ்ப்படிந்து அவனுடைய தகப்பனுக்கு கட்டளைக்கு கை கொண்டு அவன் புறப்பட்டு போகும்போது கர்த்தரே அவனை சந்தித்து அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பக்கத்தில் என்ன கொடுக்குறாரு? வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்னா, நீ ஆசீர்வாதமாக இருக்கு மாத்திரம் இல்லை, உன் சந்ததி ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உனக்குள்ள வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த தரிசனத்தை அவன் கண்டான். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவன் புறப்பட்டான். அந்த கர்த்தருடைய அவன் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவனை சந்தித்தார். நீங்க இன்னொரு வசனத்தை காட்ட பாருங்க, ரொம்ப கர்த்தர் என்னை காண்பிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. யோவான் 1:45 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தனுமாகிய இயேசுவே என்றான். இயேசுவே என்றவரை கண்டோம் என்று சொல்றான். யாரை பார்த்தனா? பிலிப்பை பார்த்து அவன் சொன்னான். அதுக்கு நாத்தான்வே, நாசரேத்து யாதொரு நன்மை உண்டாக்க கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்று சொன்னான். பக்கத்தில் சொல்லுங்க, வந்து பார். உடனே ஆமா, வந்து என்னத்த பார்க்கறது அப்படின்னு சொல்லல, அவன் புறப்பட்டான். வந்து பார்க்கும்படியாக புறப்பட்டான். பாருங்க, இயேசு நாத்தானை தமிழ்த்து வர கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். அதற்கு நாத்தான்வே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனுக்கு நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதுக்கு நாத்தான், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. பாருங்க, நான் இங்க சொல்ல வரும் பாருங்க, எப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறானோ, எப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படுகிறானோ, எப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறானோ, அவனோடு கர்த்தர் இருந்து அவன் மூலியமாக அவனை ஆசீர்வதிப்பார். அவனுக்குள்ள இருக்க சந்ததி ஆசீர்வதிப்பார். அவனுடைய வம்சங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண் பிலிப்பு கூப்பிடுறது முன்பே அவனை கண்டுதான். ஆமென். ஆண்டவர் நினைக்காதீங்க, நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குது. ஆகார் ஒரு பேர் வைத்தா, என்னை காண்கிற தேவன் என்று. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், காண்கிறார். எப்படி காண்கிறார்னா, நாத்தான்வேலுக்கு அறிவிக்கிறது முன்பாக நாத்தான்வேல் இருந்த இடத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். இயேசு பார்த்தார். அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான் பாருங்க, நீ இஸ்ரவேலின் ராஜான்றவா. இஸ்ரவேல் யாரு? யாக்கோபுடைய பேர் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. அந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகளே ஒருத்தன் யூதா என்றால் துதிப்பான். அந்த யூத கோத்திரத்திலே யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா.
பாருங்க, அந்த அங்க யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தை இங்கே நாத்தான்வேல் இடத்துல ஆண்டவர் ஆத்தான் மூலியமாக அங்க நாத்தான் அறிவிக்கிறான் பாருங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார் பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்ணன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறார்? இதிலும் பெரிய ஆண்களை காண்பாய், இதிலும் பெரிதான்களை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் என்னன்னா இப்போ பார்க்கறதல்ல, இன்னும் பெரிதா பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் இதிலையும் பெரிதானவளை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னார் அவனுக்கு. காரணம் என்ன? அந்த இஸ்ரவேலினுடைய ராஜா இயேசு கூட இருந்தார். பாருங்க, இன்னொரு வார்த்தை காட்டுற பாருங்க, 51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுவதும் இறங்குவதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கதான் ஒரு வார்த்தையை கர்த்தர் காண்பியா. பாருங்க, யாக்கோபு பார்க்கும்போது தேவ தூதர் ஏனியில ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களா இருந்தார்கள். அதுக்கு மேலே யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. ஆனா இப்போ தேவத்தூளுக்கு ஏறுகிறாங்க. கர்த்தர் அங்க இல்லை, கர்த்தர் இங்க இருக்கிறார். ஆமே. கர்த்தர் யாரோ நாத்தான்வேலோடு இருந்தார், கர்த்தர் தம்முடைய அப்போஸ்தலரோடு இருந்தார், கர்த்தர் பூமியிலே இருந்தார். ஆமே. ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் வெளிப்பாடு. அன்னைக்கு சொன்ன வார்த்தை, யாக்கோபு காண்பித்த வார்த்தை, இன்னைக்கு அந்த கர்த்தரே, மேலே இருந்த கர்த்தரே பூமிக்கு இறங்கி பெரிய காரியங்களை, முதல் நீங்க பெரிய காரியங்களை காண்பா என்று கர்த்தர் சொன்னார். ஆமேன். இஸ்ரவேல் ராஜா, உண்மைதான், நான் உன்னோடு இருக்கும் போது உன் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை காண்பாய். அதுதாங்க வாழ்க்கை. ஆமேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக கீழ்ப்பிடிந்து கர்த்தருடைய நாளை வழிநடத்தப்படும் போது, கர்த்தர் அவனோடு இருக்கும்போது அவன் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை காண்பான், பெரிய பெரிய காரியங்களை செய்வான், பெரிய பெரிய காரியங்களை ஸ்தாபிப்பான். காரணம் என்ன? கர்த்தர் மேலே இருக்கிறவல்ல, கர்த்தர் கூட இருக்கிறவர். தான் யோவான் சொல்லுவான், இந்த உலகத்தில் இருக்காட்டிலும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் மேலே இருந்தார். யாக்கோபுக்கு அவர் மேலே இருந்தார், எல்லாம் ஏணிக்கு மேலே இருந்தார். ஆனா நாத்தான்வேலை ஆண்டவர் காட்டும் போது அந்த ஏணியை கொண்டு ஒப்பிடுறார். மேலே இல்லப்பா, கூட இருக்கிற கர்த்தர் கூட இருந்து சொல்கிறார், பெரிய காரியங்களை காண்பாய் என்று. ஹல்லேலூயா. பார்க்கும்போது ரொம்ப அது அத்தனையும் உண்மை. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கர்த்தர் உங்க கூட இல்லாத போது இருந்த வாழ்க்கையும், கர்த்தர் உங்களோடு இருந்த வாழ்க்கையும் படிப்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டே போவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் புறப்பட வேண்டும். செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணார்? உங்களோடு இருந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியம் பாருங்க. அவன் மாத்திரம் நாத்தான்வேல் வராம இருந்தான்னா கர்த்தர் அந்த ஏணியை காமிச்சிருக்க மாட்டார். வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிலர்லாம் ஆண்டவர்களை வழி நடத்தாங்க. ஆனா நாத்தான்வேல் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு அந்த ஏணியை காண்பித்து அவனை என்ன பண்ண, ஏன் அவன் பாருமா வந்தான் பாருங்க, கர்த்தரிடத்துல வந்தான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு கீழே நிற்கிறத காட்டுறாரு. இப்ப வெறும் தூதர் தான் போறாங்க வர்றாங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். எதுக்காக கூட இருக்காருன்னா பெரிய பெரிய காரியங்களை காண்பிக்க முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமே. கர்த்தர் நாமத்தை. அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருன்னா, உங்களை வாழ்க்கையில இந்த மாதம் நீங்க முடிக்க போறீங்க. கர்த்தர் சொல்லுகிற, உன்னை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன். காரணம் என்ன? அந்த தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஆமே. அதனால் நீங்க எதுக்குமே என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. முதலாவது குறிப்பு, யாக்கோபு வாலிபனா இருந்தான். அவனை கர்த்தர் சந்தித்து, நான் உன்னோடனே இருந்து உன்னை காத்து என்று கர்த்தர் சொன்னார். அவனை கூட இருக்க காரணம் என்ன? கேளுங்க. காரணம் என்ன? கீழ்ப்படிந்தான். கூட இருக்க காரணம் என்ன? கட்டளையை அவன் ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் கூட இருந்த காரணம் என்ன? அந்த இடத்துல எல்லாமே புறப்பட்டான். ஆகினால கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார். அதே போல நாத்தான்வேல் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பிலிப்பு கூப்பிடும் போது அவன் என்ன பண்ணான்? அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அவன் அங்கிருந்து புறப்பட்டான், இயேசுவிடத்துல வந்தான். இயேசு இப்போ கூட நின்று, மேலே இல்லை, நாத்தான்வேல் கூட இருந்து ஏணியை காண்பிக்கிறார். வெறும் தூதரும் ஏறுகிறவர்களா இருக்கிறார். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வா என்று. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை காட்டிலும் இன்னும் அதிகமாக செய்வான். ஆமே. இன்னும் அதிகமாக செய்வான். உடனே சொல்லுங்க, கர்த்தாவே, ஒரு 100 ரூபாய் இருக்கு,
இந்த ஜோமண்டி மல்டிப்ளை ஆகணும். பணம் அல்ல, ஆண்டவர் செய்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்? ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் பேய்களை விரட்டலாம், வியாதிகளை குணமாக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்பிலே வழிநடத்தலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆண்டவர் வல்லமையாக உங்களை பயன்படுத்தி கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பாஸ்டர் சாம்சன் சொல்ல பாருங்க, வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஏ ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஏ ஜீரோ. ஜீரோவாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை நம்மளை ஆண்டவரோடு இருந்து கீழ்ப்படியும் போது உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஹீரோவாக மாற்றுவார். ஆமே. அதனால் ஹீரோ ஆகணும். சில பார்த்தா கண்ணாடி வச்சு இப்படி வாரினா ஹீரோ அப்படி கனவெல்லாம் எழுந்தோடனே அவர் அப்படியே காரில் போகிற மாதிரியும், சிலர் ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரிலாம் கனவு காட்டுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைப்பு தான் ஆமா, அநேகருடைய பொழைப்பே கெட்டு போச்சு. தட்டி எழுந்து என்ன வேலைக்கு போலையா? ஓ வீட்டில் தான் இருக்கிறேன் நான், எங்கேயோ இருந்தேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ணேன் நினைப்பு தான் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது, இன்னைக்கு சொல்கிறேன் வாலிபனே நீ கீழ்ப்படி, வாலிப சகோதரிகளே கீழ்ப்படிங்க, டீனேஜ் யங் இப்போவே கீழ்ப்படி ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை வைத்துக் கொள்வார். ரெண்டாவதாக பாருங்க, அவன் ஆண்டவர் அவன் வாலிபனாக இருந்தபோது மாத்திரம் அவனோடு இல்லை, அவன் ஒரு ஜேக்கப் வாஸ் எ ஃபேமிலி மேன். அவர் குடும்பஸ்தராய் மாறின போதும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். நீங்கள் ஆதியாகமம் 31:3 நீங்கள் வாசிப்பீரானால், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுற ஒரு வார்த்தையை பாருங்க, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ இப்போ எப்போன்னா நீ என்ன பண்ண, உன் பிதாக்கள் தேசத்துக்கு உன் இனத்துக்கு திரும்பி போ, நான் உடனே கூட இருப்பேன் என்றார். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபை ஆண்டவர் இப்போது அவன் குடும்பஸ்தனாக மனைவிகளோடு பிள்ளைகளோடு அவன் அந்த லாபானோடு கூட சேர்ந்து அவனிடத்துல வேலை செய்து அவன் சம்பாதித்த அத்தனையும் அவன் என்ன பண்ணான்னா, அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்து அவன் முகம் மாறிச்சு, அவனு பிள்ளைங்க முகம் மாறிச்சு, இதெல்லாம் பார்க்காத, உனக்கு நேரம் வந்துச்சு, இப்போ நீ என்ன பண்ண, நீ திரும்பி உன் இனத்தாரத்துக்கே போ, நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. இப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ திரும்பி போ என்று கர்த்தர். இன்னைக்கு அநேக திரும்பி போகிறதுக்கு பயப்படுறாங்க. கர்த்தர் உன்னோடு இருப்பார்னா உன்னை திரும்பி போ பண்ணுவார், நீ திரும்பி போகலாம். ஆமென். என்னங்க ஆமேனே காணோம்? ஏங்க என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? சிலது ஆமீன் போடாத பார்த்து என்னை ஏங்க திரும்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்புறீங்க, ஒழுங்கா அம்மா வீட்டிலே இருக்கிற சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இதுங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிற, நீ திரும்பி போ, நான் உன் கூட இருப்பேன்ற. ஆமே. அப்படிதான் போய் இருக்கணும்னா நீங்க போய் இருக்கணும், கர்த்தர் கூட இருப்பார். கல்யாணம் பண்ணிட்டு ஏங்க நான் இப்போ நல்லா அம்மா வீட்டிலே என்ன இருக்கேன், ஜாலியாக இருக்கிறேன், இப்படியே இருந்துடுறேன், என்னை திரும்பி போ, என்னை போ சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கல்யாணம் பண்ணி அனுப்புனா திரும்பி போங்க. கல்யாணம் ஆகி இன்னும் போவோம் வீட்லேயே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்க என்ன பண்ணுங்க, திரும்பி போங்க, கர்த்தரை நம்பி போங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமே. பாருங்க, அவன் நான் சொல்ல வார்த்தைக்காரங்க திரும்பி போ என்று கர்த்தர் அவனோட சொன்ன உடனே அந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை எனக்கு, கர்த்தர் தேவன் தேவன்லாம் சொல்லுவார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, திரும்பி போ என்று சொன்ன அந்த மனிதனுக்கு ஆண்டவர் 31:24 பார்த்தீங்கன்னா, அன்று ராத்திரி ஆதியாகமம் 31:20 அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய வாசிமா அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோவோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான். பாருங்க, அவனை சொல்றாரு, தீமையான ஒன்றும் நீ பேசக்கூடாது, நீ வாயை திறந்தா என்னதான் பேசணும், நன்மையா செய்யணும். நீ கர்த்தர் உன்னை அனுப்புவாரானா, கர்த்தர் உன்னை போக சொல்லி நிச்சயத்து கொடுத்துருப்பாரானா, நீ தைரியமாய் போகும்போது அவங்க வாயை திறக்கும் போது என்னதான் வரும், வாயிலிருந்து நன்மை தான் வருமே தவிர தீமை வாயிலிருந்து வர ஆண்டவர் விடவே மாட்டார். தொண்டையை பிடிச்சிருவார், லிட்டரலாக தொண்டையை பிடிச்சிருவார், பேச்சு விடாது, தொண்டையை பிடிச்சிருவார். காரணம், கர்த்தர் அனுப்புவார். வாயை திறந்த சபிப்பதில்லை, வாயை திறந்து ஆசீர்வதிக்க செய்வார். ஆமே. ஆண்டவர் அப்படியேப்பட்டதே. பாருங்க, லாபானை எச்சரிக்கிறார். நான் அனுப்புறது யார் தெரியுமா?
உனக்கிட்ட சொல்லாமல் ஓடி போகிறான்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அனுப்புனதே நான் தான். அவனை நான் தான் திரும்பி போக சொன்னேன். ஏனென்றால் அவன் புறப்படும் போது வாலிபனாக இருந்தான். வாக்கு பண்ணினேன், உன்னை திரும்பி உன் தகப்பன் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு நான் சொன்னேன். இப்போ நான் அவனை நேரம் வந்துடுச்சு, அவனை புறப்பட சொல்லுகிறேன். இவ்வளோ வருஷம் உன் கையில் இருந்தான். நீங்கள் அவன் கதை தெரியும். 7 வருஷம் அவர் ராகேலுக்காக வேலை செய்து கட்சியில் லேயால் கல்யாணம் பண்ணிட்டார். திருப்பியும் ராகேலை கல்யாணம் பண்ணி 7 வருஷம் தான், 14 வருஷம். 6 வருஷம் தனக்காக வேலை பண்ணார். 20 வருஷம் அவர் வேலை பண்ணார். பாருங்கள், 20 வருஷம் இருந்து அப்பா பார்க்காத அம்மா பார்க்காத கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். ஆண்டவர் நேராக வந்து பயப்படாத, நீ போ, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார். ஆமே. இப்போ எச்சரித்தார். அது மாத்திரமல்ல, 42 நீங்க பார்த்தீங்கன்னா, அதே 31 42 இங்க யாக்கோபு சொல்ல பாருங்க, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி கூறுவரும் என்னோடு இராமல் போனால், பாருங்க எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ், என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பி, தேவனின் சிறுமையும் என் கை பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உன்னை கடிந்து கொண்டார். அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால தான் கர்த்தர் உன்னை கடிந்து கொண்டார். இந்த சிறுமையான என்னோடு இருந்து அவர் என்னை போன்னு சொன்ன கர்த்தர் என்னோடு இருந்தாரே என்று அவன் சொன்னா பாருங்க. நீங்க 2 தெசலோனிக்கே 3 நீங்க 3 வாசிப்பீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 2 தெசலோனிக்கே 3 ரொம்ப அழகான ஒரு வசனத்தை இருக்கும் பாருங்க. பக்கம் 284 புதிய ஏற்பாடுல, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமென்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன விஷயத்துல உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். பவுல் சொல்லுவார், நாம் உண்மை உள்ளவராக இராத போதிலும் நம்ம கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். நம்மளை அழைத்த தேவன் யாரு? உண்மை உள்ளவர். உங்களை கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்துல நீங்க மறந்துருக்கலாம், நீங்க உண்மை இல்லாத இருக்கலாம். ஆனா கர்த்தரோ அந்த விஷயத்துல ரொம்ப உண்மையுள்ளவராக இருந்து உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சிறப்படுத்தி எல்லா தீமையிலையும் விலக்கி கர்த்தர், அவன் தீமை செய்யும்படி வந்தான், கர்த்தரனை தடுத்தார். கர்த்தர் நாமத்தை மயம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கூட நீ திரும்பி போ என்று கர்த்தர் சொன்னார். யார் அவன்? ஒரு ஃபேமிலி மேனாக. முதலாவது நான் சொன்னேன், யாக்கோபு யாரு? ஒரு யங் மேனாக இருந்தான், பேச்சுலராக இருந்தான். அவனோடு கர்த்தர் இருந்தார், வாக்கு பண்ணினார், அவன் கீழ்ப்படிந்தான், புறப்பட்டான். இப்போது யாக்கோபு யாரா? ஜாக்கோப் வாஸ் எ ஃபேமிலி மேன். ஆண்டவனை திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். மூணாவதாக, ஜேக்கப் வாஸ் எ பிரேயர் வாரியர் மேன். இப்போது யாக்கோபு யாருன்னா ஒரு ஜெப வீரனா, ஒரு போராடுகிறவனாக. அவனுடைய ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு பாருங்க. அவனுடைய ஸ்டாண்டர்டே மாறிச்சு. முதல்ல ஒன்றும் தெரியாதவனாய் வந்து ஒரு யங் மேனாக கீழ்ப்படித்து அப்படியே போனான், புறப்பட்டான். கர்த்தர் அவனை சந்தித்தாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான். அதை நீங்க பாருங்க, அவனோடு கர்த்தரோடு அவன் பொருத்தனை பண்ணான். எப்போது? 16 28 16 அவன் ஆண்டோட பொருத்தனை பண்ணான். நான் திரும்பி வந்தா நீ என்னை ஆசீர்வதினா உனக்கு காணிக்க கொடுப்பேன், தசகம் கொடுப்பேன், அதை பண்ண இதை பண்ண சொன்னான். ஆண்டவர் அதெல்லாம் பயன்படவே இல்லை. ஆண்டவர் சொன்ன விஷயத்தை செய்யறது வரைக்கும் அவனை கைவிடாது இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவதாக, குடும்பஸ்தாய் அவன் எல்லாவற்றையும் அவனை சம்பாதித்து ஆயத்தமாக இருந்தபோது கர்த்தர் அவனை நேரம் வந்த உடனே அவனை ஆண்டவர், இப்போது நீ புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். போகிற யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் எப்படியாக மாறினானா? ஒரு ஜெப வீரனாக அவன் மாறினான். நீங்க ஆதியாகமம் 32:24 நீங்க வாசிக்கிறானால் 32:24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமலும் அவனோடு கூட போராடி. போதும் பாருங்க, யாக்கோ இப்போ புறப்பட்டு போகிற வழியிலே ஏசா 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான்னு கேட்டு பயந்து ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையே திருப்பிலாம் சொல்றான். ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்களே என்னை திருப்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் வரவும் கோலும் கையமா போனேன், என்னை இப்போ 2 பருவ ஆசீர்வாதம் அனுப்புறீங்களே, நான் காப்பேன்னு சொன்னேன், இப்போ நான் பயமா இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு பார்த்தான். எந்த பதிலுமே காணும். ஆடா ஒன்றுமே, இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்குறான், எல்லாத்தையும் அவர் திட்டம் பண்ணி அப்படியெல்லாம் அனுப்பிட்டு கடைசியாக அவனை பார்த்தான் தனித்து இருக்கும்படி. ஆமே, நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனோடு தனித்து இருக்கும்பொழுது
அவன் தன்னை தனித்து இருக்கும்படி யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் சொல்வாரு. ஆண்டவரோடு அவன் தனித்து இருக்கும்படி அவன் இருந்தபோது எல்லாரையும் அனுப்பிட்டு தனித்து இருந்தான் பாருங்க. அப்போது அவன் ஒரு புருஷனை கண்டான், அவனோடு கூட போராடினான். தொடர்ந்து வாசினான்னா அவனை மேற்கொள்ளத்தை கண்டு அவன் தொடர்ந்து அந்த அளவுக்கு அவன் போராடி அவரோடு போராடுகிறான். என்ன போராடுகிறான்? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்கள் இதை திட்ட பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தரே சொல்ல, அப்போது யாக்கோபு அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடே போராடி, ஆண்டவரோடே போராடுகிற ஜபத்திலே போராடுறான். என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன ஆசீர்வதி சொல்றாரு? நீங்க இவ்வளோலாம் கொடுத்தீங்க, இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ என் உயிருக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் இல்லைன்னா, என் உயிரோடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் பழைய வாழ்க்கையே இருக்கிற மனிதனாக இருந்தால் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் உன்னை புறப்பட பண்ண உண்மைதான். இப்போ நீ என்னோட போராடுற, என்னை ஆசீர்வதிங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ யாக்கோபா இருக்காத, இஸ்ரவேலாயிரு. ஆமே, உன் பேரை மாற்று, இனி இஸ்ரவேல், நீ புது மனிதனாயிரு என்று சொல்லி அவனை கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனை நீ மேற்கொண்டவன். அவரே தேவனோட மனிதனோட போராடி மேற்கொண்டேன்னு சொல்றாரு. யாக்கோபு வாஸ் a prayer warrior. போராடி அவன் மேற்கொள்ளுதான். கர்த்தர் அவனை 30ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். முகமுகமாய் கண்டேன், தேவனை காண்கிறேன். அப்போ லைஃப்ல பாருங்க, அவன் ஸ்டார்டிங்ல ஆண்டவரை அவன் கண்டான், அவனுடைய ஸ்டாண்டர்டை அப்படியே மெயின்டைன் பண்றான். ஃபேமிலி மேனா இருக்கும்போது கர்த்தரை அங்கே காண்கிறான். இப்போ கர்த்தரோடு போராடி ஒரு பிசிக்கலா ஒரு மனிதனோடு என்ன பண்றான்? கர்த்தரையா பிசிக்கலா பார்த்து போராடுறான், போராடி மேற்கொள்ளுகிறான். பாருங்க, தரிசனத்துல பார்த்த கர்த்தர், சொப்பனத்தில் பார்த்த கர்த்தர், இப்போ கண்ணால கர்த்தரை பார்த்து போராடுகிற அனுபவம். எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஸ்டாண்டர்ட் மாறிச்சு பாருங்க. போராடி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமே, என்னை ஆசீர்வதித்தால் உன்னை விட மாட்டேன், நீ எங்க தகப்பன் வீட்டை கொண்டு போன்னு சொன்னீங்களே என்று சொல்லி போராடு. அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணினான்னா 35, நீங்க வீட்டில் போய் 9லேருந்து 15 வாசிச்சீங்கன்னா அங்க பக்கம் 45, ஆதியாம் 35 அதுல பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. 9ல் அவன் யாக்கோபு வாசிக்குமா, யாக்கோபு பதான் ஆராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். பாருங்க, அவன் பேரிட்டு அவனை ஆசீர்வதித்து கடைசியாக சொல்றேன் பாருங்க. அவன் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் நீங்க வாசிப்பீங்கன்னா யாக்கோபு என்ன பண்ணார்னா தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை காணும்படியாக அந்த இடம் அவன் செய்தான் பாருங்க. நீங்க 27 வாசினா, பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசானிடத்தில் வந்தான். எந்த ஈசாக்கை விட்டு புறப்பட்டு போனானோ, ஈசாக்கை விட்டு புறப்பட்டு போகும்போது அவனுக்கு ஈசாக்கு அப்போ கண் தெரியாது, உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஆனால் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன கர்த்தர் சந்தித்து, உன்னோட இருப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வாலிபனா இருக்கும்போது சந்தித்த கர்த்தர், குடும்பஸ்தனா இருக்கும்போது சந்தித்த கர்த்தர், இப்போது தன் தகப்பன் உயிரோடு முதிர் வயதாக இருக்கும்போது திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் தகப்பனிடத்திலே சேர்த்து ஈசாக்கை இடத்துல வந்து சேர்ந்தான். ஆமென். அது ஆபிரகாமும் ஈசாக்கு தங்கியிருந்த எப்ரோன் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஈசாக்கு விருத்தாபிரியமாய் பூர்ண ஆயுசுள்ளவனா இருந்து அவன் இடத்துல மறித்தான். உயிரோடு இருக்கும் போது ஈசாக்கு வந்து பார்த்து சொல்றான், நான் எங்க அப்பா விட்டு போகும்போது தனியாக வந்தேன், இதுதான்ப்பா சொல்லியிருப்பான் உங்க மாமனாரு, இதுதான்ப்பா உங்க தாத்தா, இதுதான்ப்பா எங்க தாத்தாக்கு தாத்தா இருந்த இடம், ஆபிரகாம் இருந்த இடம், இதுதான் நம்ம இருக்க போற இடம் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறிற்று. ஆமே. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனை ஆண்டவர் காத்து சுகமாக இருக்க பண்ணுவார். சொல்கிற வார்த்தைக்கு புறப்படும் போது ஆண்டவர் அவனை காத்து சுகமாக இருக்கு. வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகர் என்ன சொல்லப்படுது? வாலிபத்திலேயே எத்தனை பேர் வாலிபத்தில் திறந்து கொண்டீங்கன்னு தெரியல. எத்தனை பேர்? நாங்கள் சொல்லுவேன், ஆண்டவர் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். வாலிபர், இங்க வாலிபத்தில் இருக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இல்ல, வாலிப பிரயாத்திலே ஆண்டவர் நம்ம ரட்சித்தார். ஆண்டவர் வாலிப பிரயாத்திலையும் டீனேஜிலும் சிறு வயதிலும் ரட்சிக்கப்பட்டு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் கூட இருப்பார். ஆண்டவர் சொல்றதை எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயப்படாம கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உன் குடும்பம் உனக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உன் குடும்பத்தை தந்து உன்னை நடத்தும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னோடு இருப்பார். குடும்பத்தை தராரே எப்படா நீ பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்துக்குதான கூட இருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? பாதுகாத்து எல்லா தீமைக்கு விலக்கி உன்னை கர்த்தர் நடத்துவார். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிற எத்தனையோ பெரியவங்க வயசானவங்கள நீ கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாரா அப்படின்னா ஒரு சிலர் தான் சொல்ல முடியும், அப்பா ரட்சிக்கப்பட்டார். வயசானதுக்கிட்ட நான் இதுதாங்க என்னுடைய முதல் தலைமுறைன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அடுத்த யங் ஜென்ரேஷன் சொல்லணும். இப்போ நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. நான் 2வது ஜென்ரேஷனாக இருக்கேன். நான் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் ஆவி என்னோட சொன்னார், உன் சந்ததி எல்லாமே எங்கே தான் ரட்சிப்பே அறியாமல் போயிடுச்சு. நீ தான் இப்போது உங்கள் சந்ததி தான் இப்போது என் அறிகிற அறிவில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டு. அப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா கர்த்தருடைய சந்ததியிலே ரட்சிக்கப்பட்டு எங்களை வழி நடத்தினாங்க. இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய சந்ததி பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் சொல்ல வேண்டும், அவங்க பிள்ளைக்கு சொல்ல முடியும், எங்கள் அம்மா அப்பா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யாக்கோபு சொன்னது போல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், பயபக்திக்கு ஒருவர் என்னோடு கூட இருந்தார், என்னோடு கூட இருக்கிறார் போல நீங்கள் அதை விடவே கூடாது. அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கர்த்தர் எப்படி இருப்பார்? நீ கர்த்தரோடு இருப்பார், நீ கர்த்தர் உன்னோட இருப்பார். அதனால வாலிபத்தில் கர்த்தரை தேடு, வாலிபத்தில் ரட்சிக்கப்படு, வாலிபத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. கர்த்தரை மேலே பார்க்கறதல்ல, கர்த்தரை உன் கூடியே பார்ப்பேன். ஆமென். அந்த அனுபவம் வேணும். மேலே பார்க்குற கர்த்தரை பார்க்குற மேலே இல்லைப்பா, கர்த்தரை உன் கூட பார்க்கணும். கர்த்தர் உன் கூட பார்க்கணும். எப்போது பார்ப்பாரு? நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன் கூடயே இருந்து உன்னை கர்த்தர் நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். குடும்பம் உன்னை எங்கே போக சொல்ற? நாட் ஓன்லி வேலைக்கு போக சொல்றா, வெளிநாட்டுக்கு போக சொல்றா, எங்கே உன்னை கர்த்தர் போன்னு சொல்றாரோ அது துணிந்து தைரியமாய் நீ போகும்போது கர்த்தர் உன்னோடு இருந்து எந்த ஆபத்தும் வராம, எந்த தீமை வராம உன்னை கர்த்தர் பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். 3வதாக நீ ஆண்டவரோடு போராட வேண்டும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்ப்பா, நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இன்னும் நிறைவேறல. இப்போ நான் யோர்தானை கடக்க வேண்டும், இந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். அவங்கள எல்லாரையும் யோர்தானை கடக்க பண்ணிட்டு அவன் தனித்து இருந்தான். நான் இதை கடந்து போக பண்ணுங்கப்பா, என்னை நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறணும்ப்பா, நான் போய் பார்க்கணும். அப்போ என்ன இல்லை, செல்ஃபோன் இல்லை, அப்பா உயிரோடு இருக்காரான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது, வீடியோவில் லைவ் காட்ட முடியாது, ஒன்றுமே இல்லை, ஒரு தகவலும் இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவை பார்க்கலாம், நீ
நீங்கள் இங்கேருந்து லண்டனுக்கு போனால் லண்டன்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல காண்பிக்கிற அந்த டெக்னாலஜியில் வந்துட்டோம். கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன்னோடு இருப்பேன்னா உன்னோடு இருப்பார். என்ன வார்த்தை சொல்லிட்டு போனார், இதோ உலகத்தின் முடிவு போதும் சதா நாட்களையும் நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். அப்போ ஆண்டவர் உன்னை சொல்லான்னா நீ தைரியமாக போகும்போது எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த தீங்கும் உன்னை தொடுவதில்லை, உன்னை அணுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருந்து கர்த்தர் நன்மை தான் கேட்க பண்ணுவார், நன்மை தான் பேச பண்ண வைப்பார். கர்த்தர் நடத்துவார். மூணாவதாக நீ ஜெபித்து ஜெபித்து போராடி ஆண்டவரே சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுங்க சொல்லும் போது நிச்சயமாக கர்த்தருடைய வாக்கு தத்துவம் உன்னை வாழ்க்கையில் நிறைவேறும். நீ ஜெபித்து போராடி ஜெபித்து அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ சொல்லணும், ஒரு காரியமும் சும்மா கிடைக்கலங்க, ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டேன். ஆமென். எதுக்காக எவ்வளோ கண்ணீர் சிந்திருக்கிறேன், இதுக்காக எவ்வளோ உபவாசம் இருந்திருக்கிறேன், இதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ மணி நேரமாக காத்து இருக்கிறேன் சொல்லி நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு வசனத்தை வைத்து வைத்து கர்த்தரை மடக்கணும். வசனத்தை வைத்து வைத்து அவர்கிட்ட கிளைம் பண்ணும். வசனத்தை வைத்து வைத்து சொல்லி இருக்குது, செய்திருக்கு, எழுதிருக்குது என்று கேட்கும் போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். ஆமென். சுகமானாலும் அது உங்களுக்கு விடுதலை ஆனாலும் எந்த காரியமானாலும் வசனத்தை வைத்து 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 போராடுங்க ஜெபத்தில். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீங்கள் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமே. கர்த்தர் கைவிட்டத சரித்திரமே கிடையாதுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் தகப்பனை போல நம்மை பிடித்தவர். அவர் உங்களை தூக்கின நற்கிரியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாள் பிறந்தோம் அவர் ஆண்டவர்ல அதை தொடங்கி செய்து கொண்டே இருப்பார். எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போமா. என்னோட நேரம் வாய்ந்து விட்டது. இன்று ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கு தான். ஆண்டு வார்த்தை என்ன, உன்னை காத்து சுகமா இருக்க பண்ணுவார். யாக்கோபை காத்து சுகமா இருக்க பண்ணினார், கூட இருந்து காத்தார். ஆமென். யாக்கோ ஒரு வாலிபனா இருந்தான், அதே போல குடும்பஸ்தனா இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை ஆண்டவர் லாபானுக்கு விலக்கி காத்தார். மூணாவதாக ஆண்டவர் யாக்கோபு போராடும் போது ஏசாக்கு தன்னை விலக்கி காத்தார். என்ன வாக்கு பண்ணினாரோ உன்னை திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னாரோ திரும்ப கொண்டு வந்து தன் தகப்பனிடத்தில் சேர்த்தார். தன்னுடைய சந்ததியெல்லாம் தன் தகப்பனை பார்க்க முடியான கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் செய்தார். அது வரைக்கும் ஆண்டவன் விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்து வந்த ஒரு வாழ்க்கையில் இந்த மாதம் முடிக்க போறீங்க. இந்த மாதம் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் கர்த்தர் எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படியே கிருபை செய்யுங்கப்பா, தேவ சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே பா, எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் கீழ்ப்படியாமல் அது வேற மாதிரி போய்விட்டதோ அதெல்லாம் எனக்கு மன்னித்து என்னை மீண்டுமாக நான் உங்க கீழ்ப்படிந்து ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் என்னோடு இருந்து எனக்கு உங்களுடைய ஆவி அளவில்லாமல் எனக்கு தந்து மேலே இருக்கிற கர்த்தர் அல்ல, கூட பக்கத்தில் இருக்கிற கர்த்தராக ஆண்டவர் ஏனைக்கு மேலே வானத்தில் அல்ல பூமியில என்னோடு இருங்கப்பா, என் கூட இருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமே. உங்களை கர்த்தர் எப்படிலாம் வழிநடத்துகிறாரோ ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குதுப்பா போறதுக்கு என்று நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எந்த அனுப்புறாரோ போங்க, எந்த வேலை கொடுத்தாலும் போங்க. கர்த்தர் சொன்னார்னா தைரியமா செய்யுங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் உங்களை பாதுகாப்பார். நஷ்டம் வருதில்லை, உங்க கையிலேருந்து ஒன்றும் பறிப்போவதில்லை. கர்த்தர் உங்களையும் உங்களை உடமையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்க நன்மையை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் அவரை அபிஷேகம் பண்ண முடியாது, நன்மை செய்கிற சொல்லி திருந்த கர்த்தர் உங்களோடு இருந்து நன்மை தான் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு போராடுங்க. என்னை ஆசீர்வதித்தால் வழியை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீ சொன்ன வாக்கெல்லாம் இன்னும் நிறைவேறலையாப்பா ஆண்டவரே, இதோ இன்னும் 4 நாள் இருக்குதாப்பா. இந்த 4 நாளுக்குள்ளே கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நிறைவேற்றணும்ப்பா. இந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒன்றும் தரையில விடவே மாட்டார். கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
ஆண்டவர் திரும்பி உங்களை கொண்டு போய்ப்பா இழந்தது இடத்தை உங்களுக்கு திரும்ப தருவா. இழந்த இடத்துல காலை வைக்க பண்ணுவா. இழந்தவர்களை மீண்டும் காணும்படி செய்வா. இழந்த இடத்துல உங்களை பர்மனெண்டாக குடியிருக்க செய்வா. தம்முடைய வார்த்தையின்படியே செய்வார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கை நிறைவேறும். விசுவாசிங்க. ஓ ரபாலா கபாலா தீனாமா காலாபா. ஓ கர்த்தர் செய்வார். ஓ ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது தடப்படாது. ஹalleluya. அதை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும். ஆமென். ஹalleluya. என் கர்த்தர் செய்ய நினைத்த தடை பாடி முடிப்போமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் கலங்கி நின்ற போது இருப்பேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் கலங்கி நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம்பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம்பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது கிடக்கோள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது கிடக்கோள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் இருந்து நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் வேலை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் இருந்து நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் வேலை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி இன்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வாலிபனே, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. வாலிப கண்ணியே, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. நீ கீழ்ப்படி, கீழ்ப்படிந்து கட்டளை ஏற்றுக்கொள். கட்டளை ஏற்றுக்கொண்டு
புறப்படு, புறப்படு, இருக்கிற இடத்தை விட்டு புறப்படு, பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை பெருக பண்ணி, கர்த்தர் ஆண்டவனை திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாலிபனா இருக்கிற, வாலிபியா இருக்கிற உன்னை குடும்பமாக மாற்றுவார். உனக்கு குடும்பம் உண்டு. நீ தனிமையா இருக்க தேவ சித்தம் அல்ல. மனுஷன் தனிமையா இருக்க நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தர் உண்டு பண்ணினார். கர்த்தர் உண்டு பண்ணின அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு குடும்பஸ்தனாய் மாறு, குடும்பஸ்தியாய் மாறு, பொறுப்புள்ளவனாய் மாறு. நான் என் குடும்பத்துக்காக உழைக்கட்டும் என்று உழைக்கிறவனாய் மாறு. கர்த்தர் உன் உள்ள பிரயாசத்தை பார்ப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். இருந்து கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுவார். கர்த்தர் மறுபடியும் உன்னை புறப்பட பண்ணுவார். நீ புறப்பட்டு போகும்போது எந்த தீமை உன்னை அணுகுவதில்லை, எந்த மனிதனும் உன்னை தொடுவதில்லை. கர்த்தரே உன்னோடு இருப்பார். உனக்கு நன்மையை கேட்க பண்ணுவார், நன்மையை காண பண்ணுவார். அந்த கர்த்தர் உன்னோடு இருப்பார், மேலே அல்ல, உன்னோடு இருப்பார். இந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படைவாயானால் புறப்படு, தைரியமாக. கர்த்தர் உன்னோடு இருப்பார். அது மாத்திரமல்ல, நாம் சொன்னதை நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கையில சொன்ன நிறைவேற்று வரைக்கும் உன்னை கைவிடாது இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். இன்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், நம்முடைய ஆவியை உனக்கு அளவில்லாமல் தருகிறார். எல்லாம் பயமும் ஓடுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவனை தடுப்பதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதமான பாதை நடத்துவார். நீ அவராண்டே வந்ததினாலே சாபமான பாதை அல்ல, வறுமையின் பாதம் அல்ல, துக்கத்தின் பாதை அல்ல, கண்ணீரின் வேதனையின் பாதை அல்ல, ஆசீர்வாதமான பாதையில் உன்னை நடத்தி கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் தருவேன் என்று சொன்னாரோ அவையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள உன் காலை கொண்டு வந்து வைப்பார். நீ கால் வைத்த தேசத்தை சுதந்திரமாய் பெற்றுக் கொள்ளுவாய். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்தில் வருகிறோம். காலை நாங்கள் ஆராதனை தொடங்க நேரம் முதல் அதை பாடுகிற பாடுகள், துதி, ஸ்தோத்திரங்கள், உமக்கென்று கொடுத்த காணிக்கை, தசபாகங்கள், சாட்சிகள், ஆண்டவரே உடைய வார்த்தைகள்லாம் எங்களுக்கு தந்து எங்களை நாளிலே ஆண்டவரே காத்து சுகமா இருக்க பண்ண தேவனோடு பேசுகிறப்பா. இந்த வேலை கூட உடைய ஜனங்களை முன்பாக கொண்டு வருகிறேன். இது அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்கிறேன். ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையெல்லாம் கீழ்ப்படிய ஆண்டவரே கட்டளையை ஏற்றுக்கொண்டு இப்போதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற அவங்களோட கர்த்தர் இருப்பீராக. கர்த்தரை மேலே பார்க்கிறார் அல்ல, கர்த்தரை கூட பார்க்கிறவர்களாக பெரிய பெரிய காரியங்களை காணும்படியாக செய்வீராக. ஆண்டவரே புறப்படும்படி சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் புறப்பட வேண்டும் என்று புறப்பட பயப்படுகிறார்கள், தைரியமாக புறப்பட்டு போகும்படி கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பீராக. நன்மை மாத்திரம் கேட்க பண்ணுவீராக, நன்மை மாத்திரம் காண செய்யும்படியாக. ஆண்டவரே என்னெல்லாம் வாக்கு பண்ணிடும் அதெல்லாம் செய்து முடிப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று ஜனங்கள் சொல்லும்படியாக இந்நாள் எங்களோடு பேசி இந்த வார்த்தை அப்படியே பிதா, குமாரன், பசுத்த ஆவியாக திரியேக இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் மேல் பலிப்பதாக ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து கூட இருந்து நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அவன் அனைவரோடு சகல பிரசன்னத்தோடு கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களோடு இருப்பார். இந்த புதன்கிழமை சகோதரிகள் கூட்டம் இருக்கு, சபை சகோதரிகள் மாத்திரம் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வார். வெள்ளிக்கிழமை காலையில 1ஆம் தேதி ஆராதனை இருக்கிறது, ஆகினால வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாராக. ஜெபம் வேணும்ன்றங்க இப்படி வந்துருங்க.